ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு A2A சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ் நியூ இயர்க்காக ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை அண்ட் அம்மணி கொழுக்கட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி மினிக்கி விட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மாவை தூக்கி இதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலர ஆரம்பிக்கலாம். லம்ப்ஸ் வராமல் கலரணும். பிகினர்ஸ் என்ன பண்ணலான்னா கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு கூட கலர்னா ஈஸியாக இருக்கும். ஒரே நிமிஷத்தில் நல்லா வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். கடாயிலையும் ஒட்டாமல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ இந்த கடாயிலேருந்து மாவை எடுத்து வெளியில் வச்சு நல்லா ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட் பசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மாவெல்லாம் அழகாக குட்டி குட்டியாக உருட்டி போட்டாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வைக்கலாம். இது 2 மெத்தடாக நீங்கள் வேக வைக்கலாம். ஈஸியாக பிகினர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி தட்டில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தடவி அதில் இந்த பால்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக்கரில் வச்சு எடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் ஒரு பவுலில் அப்படி கவுத்து போட்டு அது மேலே இந்த கொழுக்கட்டையை ஒரு சல்லடை பிளேட்டில் வச்சு வேக விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டு எடுக்கலாம். அதுவும் ஈஸி தான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மணி கொழுக்கட்டைக்கும் பால் கொழுக்கட்டைக்கும் ரெண்டுமே கொழுக்கட்டை பண்ணுறது ஒரே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க. தனித்தனியாக 2 வாட்டி நீங்கள் மாவு கலரி இந்த மாதிரி பிடிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம்ன்ற மீனிக்கு வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துப்போம். இது பாகெல்லாம் எதுவும் ஆக வேண்டாம், ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சாலே போதும். கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்து சைடில் நம்ம தனியாக வச்சுக்கலாம். வெல்லம் இந்த பக்கம் கரைஞ்சிட்ருக்கட்டும். அந்த சைடில் நம்ம கொஞ்சம் கிரேட்டட் தேங்காயை போட்டு 2 பீஸ் காடமும் அதில் போட்டு தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 கப் பாலை விட்டு முதல்ல காய்ச்சி எடுத்து வச்சுப்போம். பால் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா இந்த கொழுக்கட்டையை, அது அதில் நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலான்னா இப்போது கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அந்த வெல்லத்தை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வர மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் கார்டமமையும் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காகவே அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப தின்னாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் அரைச்சி வச்சுட்றாதீங்க. இப்போ கார்னிஷிங்க்கு லாஸ்ட்டில் மேலே பாதாம் பீசஸ் போடலாம். ஸோ இப்போ அடுப்பில் ஒரே ஒரு மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், யம்மியான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு அதுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு நம்ம அம்மணி கொழுக்கட்டை, அதாவது கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கொழுக்கட்டை பண்ணுறதும் அதே ப்ரொசீஜர் தான். பால் கொழுக்கட்டைக்கு என்ன பண்ணீங்களோ அதையே அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி இந்த கார கொழுக்கட்டைக்கே நம்ம வச்சுடலாம். நம்ம இதுக்கு மேலே போடுற பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போடலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுடலாம். இப்போது ஒரு ட்ரை சில்லி போடலாம். நெக்ஸ்ட்டு ஃபியூ பீசஸ் கோகோனட் போட்டுடலாம்.
போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போகிறோம். ஸோ இது ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு வெடிக்க விடலாம். எங்களது நான்ஸ்டிக் பேனுன்றதுனால நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம உருட்டி வேக விட்டு வச்சுருந்தோம் இல்லையா கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டுலேயே, அதை வந்து இதில் கொட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள் மிஷினில் மஞ்சள் பொடியும் ப்ளஸ் மிளகாயும் வச்சு அரைச்ச பொடி. ஸோ அதனால் நாங்கள் தனியாக மிளகா பொடியோ இல்லை மஞ்சள் பொடியோ தனியாக போட்டுக்கலாம், சேர்த்தே போட்டுட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் மேலே போட்டுடுங்க. இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அந்த பொடி இதில் தூவலாம். அரைச்சி வச்ச எல்லா பொடியும் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1-2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு நல்லா பொடிச்சு வச்ச பாதாமை இது மேலே தூவலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு எடுத்தோம். நெக்ஸ்ட் கிரேட்டட் கோகோனட்டை மேலே போட்டு ஒரே ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கோகோனட் வந்து டோட்டலி ஆப்ஷனல். யம்மியான அம்மனி கொழுக்கட்டை தயார். இந்த தமிழ் நியூ இயர்க்கு டெஃபினட்டாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி ஷேரும் பண்ணிடுங்க. எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.